நாகை அடுத்த நாகூர் சிவன் தெற்கு வீதியில் மே தின கொடியேற்று விழா நடைபெற்றது. தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் நாகை நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார், வழக்கறிஞர் பாண்டியன் ஆகியோர் பங்கேற்று மே தின கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். நிகழ்வில் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போராடுவோம் 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 வெற்றி பெறும் வரை போராடுவோம். சிறப்போடு எழுச்சியோடு நமது சங்கத்தினுடைய கொடியை ஏற்றி இருக்கின்றார்கள். அடுத்து உங்கள் மத்தியிலே சிறப்புரையும் நடைபெற இருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மே தின குடியேற்ற விழாவிற்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். மே தின குடியேற்று விழா என்பது தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட போதிலும் தொழிலாளர்கள் என்றால் உடனே என்ன சொல்லுவாங்கனாக்கா அவங்க கம்யூனிஸ்டுக்காரவங்க தான்ங்கிற ஒரு முத்திரை இறந்த காலம் போய் எல்லா தொழிலாளர்களுமே தொழிலாளர்கள் தான். அதில் கட்சியினுடைய பாகுபாடு என்பது எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தாலே அது ஒரு முழுமையான வெற்றியை பெற முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வருகின்ற பொழுது சிலர் அரசியல் தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சிலர் அதை நிராகரித்து விடுவார்கள். இது நம்ம பல ஆண்டு காலமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால தொழிலாளர் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எந்தவித அரசியல் தொடர்பும் இல்லாமல், ஒரு பாகுபாடு இல்லாமல் தொழிலாளர்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களுடைய முன்னேற்றம் இவைகளை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்துள்ள நகரமன்ற துணைத் தலைவர் மிஸ்டர் எம்.ஆர். செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைவரும், இவர்களில் யாருமே எனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கிடையாது. நான் கடந்த 45-50 ஆண்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆதலால் நான் இந்த பகுதிக்கு புதியவனும் அல்ல. ஆதலால் இந்த மே தின கொடியேற்று விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் மற்றும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு சங்கத்தின் சார்பாக நமது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வி. பாண்டியன் அவர்களுக்கு கௌரவ தலைவர் சேகர் அவர்கள் பொன்னாடை, நமது பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் நகரமன்ற துணைத் தலைவர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடையை போர்த்து மகிழ்வினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவர் அவர்களுக்கும் பொன்னாடையை போர்த்து மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். நமது மாசி என்று அழைக்கக்கூடிய கரிகாலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அதாவது நமது நகரமன்ற உறுப்பினர் எங்கள் அன்பு சகோதரர் தியாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஏகையன் அவர்களுக்கு திரு கார்த்தி அவர்கள் மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். பொன்னாடையை போர்த்து மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். பொன்னாடையை போர்த்து மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். கார்த்தி அவர்கள் பொன்னாடை. ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய நண்பர் கரிகாலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே உழைப்பாளர்களின் தினம்தான் மே தினம். 1986ஆம் ஆண்டு சிகாகோ நகரில், அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரத்திலே சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தில் தான் அதுக்கு முடியல நம்மளாம் வேலை செய்யணும். அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் பிழியப்பட்டார்கள், கசக்கப்பட்டார்கள். அன்றைக்கு சிகாகோ நகரத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி 8 மணி நேரம் தான் தொழிலாளர்களை வேலை தினம் என்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு தொழிலாளர்கள் துப்பாக்கி குண்டுக்கு இரையானார்கள். அதற்கு பிறகுதான் 8 மணி நேரம் தொழிலாளருக்கு வேலை என்பது ஆனது.
மே தினம் பாட்டாளி வர்க்கத்தினுடைய தினம், உழைப்பாளர்களின் தினம். இந்த மே தினத்துக்கு விடுமுறை அளித்தவர் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையிலே இன்றைக்கு வானுயர்ந்த கட்டடங்கள், உணவு உற்பத்தி மற்றும் நாம் போட்டியிருக்கின்ற ஆலைகள் அனைத்தையும் தொழிலாளர்கள் வேலையால் உருவானதால் அந்த தினம் என்பது மிக சிறந்த தினம். அந்த தினத்தை ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த சங்கத்திற்கு இந்த இடமோ மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களோட இருக்கிறோம். எதற்கும் பயப்பட வேண்டாம். யார் எது வந்து சொன்னாலும் தொழிலாளர்களுக்கு தான் இந்த நாட்டிலே சட்டத்திலே முன்னுரிமை இருக்கிறது. அவர்கள் ஒன்றுபட்டால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். யாரும் வந்து அப்படி இப்படின்னு சொன்னா எந்த இதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் உங்களோட இருக்கிறேன். எல்லாத்துக்கும் தயாரா இருப்போம். நன்றி, வணக்கம். கௌரவ தலைவர் எம் சேகர் அவர்கள் சங்கத்தின் சார்பாக பொன்னாடையை பார்த்து மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். கைத்தறி ஆடை அணிவித்து மகிழ்ச்சி அவர்கள் எனக்கும் ஒரு கைத்தறி ஆடையை அணிவித்து எங்களுடைய இயக்கம் 1979 துவங்கப்பட்டாலும் தொழிலாளர்களுடைய நலனுக்காக 10 ஆண்டுகள் நாங்கள் ஏலகிரி மலையில் கூட்டம் போடப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எவ்வளவுதான் அமைப்புகள் இருக்கின்றது, ஆனால் கட்டுமான தொழிலாளர் பற்றி என்ன அமைப்புகளும் இதுவரையில் சூழ்நிலைக்கவில்லை, பேசவில்லை. ஆனால் தமிழ் மாநில கட்டட தொழிலாளர் சங்கம் தான் 1979 துவங்கப்பட்டு இன்னைக்கு 43 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம், கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு 1979 துவங்கப்பட்டிருந்தாலும் இந்த 43 ஆண்டுகள் இடைவெளியில தான் இன்னைக்கு இயற்கை மரணம், விபத்து மரணம், திருமண உதவி, படிப்பு உதவி போன்ற உதவியை நாங்கள் வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னைக்கு தமிழ்நாடு கட்டட சங்கத்துடைய வளர்ச்சி, தொழிலாளருக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு செயல் திட்டங்களிலும் மற்ற இயக்கங்களும் பார்த்து கொண்டிருக்கான் இருக்கின்றார்கள். ஆகையினால் நகரக்கலையுடைய பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த தொழிலாளர் பிரச்சனை பற்றி இங்கே ஒரு சில வார்த்தைகளை கொண்டு கொடுக்கணும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக 6-7 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். முன்னிருந்த எடப்பாடி அரசும் சரி, ஏன்னா அவங்களுக்கு தொழிலாளர் 2 பேரும் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போது அமைந்திருக்கும் அரசானது தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்யக்கூடிய சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்ற வேண்டும்.